வணக்கம் அன்புறவுகளே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது சிறப்பான ஒரு கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் இப்பொழுது ஒரு சமகால நிகழ்வுகளில நடைபெற விடயங்களை பார்த்தோம்னா ஒரு வன்முறை. இந்த வன்முறையால ஏற்படுற ஒரு அவதி, இயல்பு நிலை பாதிப்பு, இவற்றை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்ப மத்திய கிழக்கு யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குமே இடையூறு. அதாவது பயணம் செய்ய முடியாது. அந்த நாடுகளுடைய மக்கள் வாழ முடியாது. ஒரே சாவும் ஒரே இறப்பும், அதே நேரம் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை வருகிறது. அதை பார்க்கும்போது எல்லோருக்குமே அந்த நிலையை பார்க்கும்போது இப்படி நிலை ஒரு காலமும் வரக்கூடாது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அதுதான் எங்களையும் பாதிச்சிருக்கிறது. ஐயோ, இப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த இறப்பை பார்க்கும்போது இப்படி ஒரு கொடிய யுத்தம் தேவையா என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் இந்த வன்முறையால இயல்பு வாழ்க்கை மாற்றலாகுது என்றது உண்மை. இதை பற்றி தான் நாங்கள் பேச போறோம். என்னுடன் இணைந்து பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கூடாக செல்வோம். வாருங்கள் பத்மலோஜினி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்பொழுது அண்மையில நடைபெறுற யுத்தங்கள், அதனால இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறதெல்லாம் நீங்க அறிந்திருப்பீர்கள். எப்படி உங்களோட மனதில் விடயங்கள்? அது நீங்கள் எப்படி சொல்றது, இப்ப எங்க கையில தொலைபேசி இருக்கிறதால டக்கு டக்குன்னு நியூஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் அது ஒரு பிசினஸ் மாதிரி. சும்மா ஒரு குண்டு அடிச்சாலே அது இன்னைக்கு அந்த கால இப்ப என்ன விடயம்னா, சேர சோழ பாண்டியர்ல இருந்து மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், என்னென்றாலும் நீங்க எடுத்து பாருங்க, இந்த யுத்தம் என்றது இன்று வரையும் நடந்து கொண்டுதான் இருக்குது. மனிதன் தோன்றின காலத்துல இருந்தே வேட்டையாடுறதுக்கு ஒரு யுத்தம் இல்லையா? அது ஒரு விதமான யுத்தம். ஒரு மனிதனா புலி அடிக்கணும், ஜானை அடிக்கணும், அம்பெய்தி, அது அவன் போராட்ட யுத்தம். பேந்து அப்படியே ஒரு யுத்தம் தான். அந்த எல்லை பிடிக்கிறதுக்கு, நாட்டை பிடிக்கிறதுக்கு, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு கூட யுத்தம் தான். இப்ப காணிக்காக யுத்தம் கூட நடக்குது. அங்க ஆக்களை ஒவ்வொருத்தர வெட்ட வேண்டியது. ஆமா. அப்ப இந்த யுத்தம் என்றது அன்று தொடக்கம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த சுட டக்கு டக்குன்னு வர்றதுதான் அந்த ஒரு ஹைப் ஏத்துது, நல்லா ஹைப் பண்ணுது, அதை நல்லா ஏத்தி விடுற மாதிரி. அதான் ஏவுகணைகள் அப்படி அங்க போது இங்க போது சுடுவது. இது அப்பாடா, எல்லாட்ட கையிலையும் போன் இருக்கு. உடனே ஒரு வீடியோ, அந்த வீடியோ இப்ப சவுதி அரேபியா சொல்லி இருக்கு, கண்ட வீடியோ எல்லாம் போட்டீங்கன்னா இத்தனை ஏதோ ஃபைன் என்று சொல்லி ஃபைன் அடிக்கிறாங்க. ஏன்னா அது போட்டு ஆக்களை என்னன்னு சொல்ற மனநிலைகளை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நிச்சயம் மாதிரி எல்லாம் செய்து ஏஐல எல்லாம் செய்து இப்படியே எத்தனையோ எல்லாம் படிக்கிறாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே அது ஒரு கலக்கமாயும் இருக்குது. அதே நேரம் இப்படியான வீடியோக்கள் தேவையா என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அதோட எது உண்மையானது எது பொய்யான வீடியோ எங்களுக்கு விளங்கு வேண்டாம். இப்ப ஏஐ செய்யற வீடியோக்கள் தெரியும் தானே எங்களுக்கு. ஒரு மனித மூளைக்கும் இயந்திர மூளைக்கும் வித்தியாசம் தெரியுது. என்றாலும் ஒரு இதை பற்றி ஒரு அறிவு இல்லாத ஒரு நபர், இதை பற்றி தெரியாத ஒரு அறிவுன்னு சொல்ல முடியாது, தெரியாத ஒரு நபர் அதை பார்க்கக்குள்ள அவர் அதை நம்பிடுவார். அதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. இதைப்படி அறிவுள்ளவர்கள் ஓகே இது சரிப்பட்டு வராது. ஒரு ஜானை ஒரு வெள்ளப்பெருக்குல இப்ப கிட்டல வந்தது, ஒரு ஜானை வெள்ளப்பெருக்கு வந்து கொண்டு இருக்குது, ஒரு நாயை ஜானை தூக்குது. விளங்குதா? ஜானை தன்னை தும்பிக்கையால அந்த நாய்க்குட்டிய தூக்குது. இது ஒரு பாசிபிலிட்டியாண்டா இல்ல. ஒரு வெள்ளப்பெருக்குல ஜானையே போயிடும். அப்ப அந்த ஜானை போகும் என்றது தெரிந்த ஒரு நபர் இதை நம்ப மாட்டார் இல்லையா? அத மாதிரி இப்ப சில விஷயங்கள் வேற. இப்ப சில குரங்குகள் இந்த ஜூக்கள்ல போனா அப்படி கையை அப்படி ஃபிட் பண்ணி காட்டுனா அதுவும் ஃபிட் பண்ணி காட்டும். அப்படி எல்லாம் செய்யறது அது வேற. இருக்கத்தான் அதை காப்பிகேட் பண்றது வேற. அது மாதிரிதான் இதுக்கு. அப்ப இந்த யுத்தங்கள் இந்த யுத்தங்கள்ல இப்ப நாங்கள் எல்லாருமே யூடியூப்ல பாக்குறபடியாலதான் நாங்க சொல்றோம். யூடியூப் நியூஸஸ் எல்லாத்திலும் பாக்குறபடியால என்னன்னு சொல்றது, ஆதிக்க நாடுகள் செய்யற அராஜகம் என்றுதான் இதை சொல்லலாம். தெரிஞ்சு கொண்டே எங்களுக்கு அறிவு இருக்குது, தெரிஞ்சு கொண்டே நாங்க கொண்டே ஸ்கூல்ல கொண்டு போடுறோம்டா நாங்கள் இவ்வளவு ஒரு ஆதிக்கத்தன்மை ஆதிக்கத்தன்மையா? அது பாவத்தை செய்கிறோம், ஆனா ஆதிக்கமான ஒரு தன்மை மனநிலை. நாங்கள் எப்போதுமே குழந்தைகளை வளர்க்க வன்முறை வேண்டாம் என்று சொல்லவே கூடாது. நீங்கள்
மற்ற பிள்ளைக்கு அடிக்கக்கூடாது, மற்ற பிள்ளைக்கு ஒரு துன்புறுத்தல் செய்யக்கூடாது. ஏன்னா உயிர்களை மதிக்க வேணும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறோம். அப்படி மதிக்க வேணும் என்று சொல்லி போட்டு ஒரு வன்முறையில எவ்வளவோ பேர் வந்து அந்த சுடுகலங்களாலே எல்லாம் இறக்கும் போது நினைச்சு பார்க்க அது மிக கவலையாகவே இருக்குது. அது ஒரு கொடுமை மாதிரி எல்லோருக்கும் இது வந்து என்ன மாதிரி என்று சொன்னா, இப்ப சொல்லுவினம் சூழல் மாசு என்று சொல்றீங்க தானே. இப்ப சூழல் மாசடையலையா? ஆமா, சரியா. கடல் மாசடையலையா? கடலுக்கு இவ்வளவு எத்தனை போர்க்கப்பல்கள் அதுல உடையக்க இவ்வளவு பெட்ரோல் எத்தனை மீன்ஸ் ஆக போகுது. அப்ப சூழல் மாசடையல. அப்ப நீங்க செய்யக்குள்ள அதான் நீங்க செய்யக்குள்ள ஆதிக்க நாடுகளை சொல்றேன், ஆதிக்கவாதி நாடுகளை சொல்றேன். நீங்க செய்யக்குள்ள அது சூழல் மாசடையாது. இதே எங்கேயாவது ஒரு பிச்சைக்கார நாடுன்னு இல்ல, குறைந்த ஒரு இதுல வளர்ச்சி அடைந்து வருகிற நாடுகள் நாடு செய்தா ஒரு பெரிய மாநாடு, மாநாடு போட்டு எப்படி குட்டலாம் என்று குட்டி விடுறது. இல்ல, சூழல் மாசடைதல் மட்டுமல்ல, ஒரு கதிர்வீச்சு அங்கு உருவாகுது. அந்த கதிர்வீச்சு கூட அடுத்த சந்ததி குறைபாட்டோட. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல எல்லாம் நிறைய பிள்ளைகள் இந்த ஓட்டிசத்துல பிறக்குதுகள் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்குது. இங்க என்ன யுத்தமா நடந்தது? இல்ல, யுத்தங்கள்ல இருந்து வந்த பெண்களுக்கு நடக்குது. இதுதான் நீங்க மாற்று கருத்து. லண்டன்ல யுத்தம் நடக்கல, ஆனா யுத்த நாடுகள்ல இருந்து வந்த பெண்களுக்கு வாழ்ந்திருக்கிற பெண்கள் இப்பொழுது அவர்கள் அதை சுவாசிச்சு உடம்புக்குள்ளேயே இருக்கிறபடியால இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி பிறக்கிறார்கள். ஆமா, இன்றைக்கு உலகமயமாக்கல், உலக போட்டி, யார் வல்லரசு என்ற ஒரு போட்டி, அதை விட பொருளாதாரத்துல போட்டி, இந்த போட்டிகள் எல்லாம் மனித சமுதாயத்தை இன்றைக்கு பேராபத்துல தள்ளி கொண்டிருப்பதைத்தான் நாங்க பாக்குறோம். அதனால இந்த ரோப்ளக்ஸ் இந்த கேமுகள் இருக்குத்தானே, இந்த கேமுகளோட ஊறி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியான யுத்தங்கள் வந்து இன்னும் ஹைப் ஏத்தி விடும். அது டென்ஷன் அந்த மனநிலையே மாத்துறீங்க. எல்லாருமே மாத்துறாங்க அந்த பிள்ளைகளோட மனநிலை. அதுகளை கேட்டு பாருங்க, அந்த யுத்தம் அப்படின்னு போகுதுகள், அதுக்கு அதை பத்தி கவலையும் இல்ல, அந்த ஃபீலிங்ஸ் இல்ல. அவர்கள் விளையாடுற கேம்ஸ்களே இப்ப சுடுகலங்களோட விளையாடுற கேம்ஸ்கள் நிறைய இருக்குது. அந்த அதுகளையே செய்து ஒரு எக்ஸாம்ல பார்த்தா சரியான கோட்டை விடுற பிள்ளைகளா இன்றைக்கு இருக்கணும். ஏனென்றா இந்த கான்சன்ட்ரேஷன் முழுதும் அந்த காணொளி பக்கங்கள்ல தான் இருக்கும். புத்தகங்கள் எடுத்து படிக்கிற அளவுக்கு இப்ப இன்றைக்கு மைண்டுகள் எல்லாம் வேற மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு ஏதோ டக் டக் கண்டு தங்களுக்கு எல்லாம் சரி வர வேணும், இல்லாட்டி இல்லையன்ற மாதிரி ஒரு அவசர போக்கு இருக்கிற காரணத்தால அந்த காணொளிகளை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருப்பதாகத்தான் விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். நீங்க ஏன்னா அதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை புத்தகத்தை எடுத்து பொறுமையாக படியாது, ஏன்னா அதுக்கு டைம் செலவழிக்க விருப்பம் இப்படியான ஒரு நிலையில கூட இந்த இவை வந்து ஒரு வன்முறைக்கு தூண்டுவதை நாங்க பார்க்கிறோம். இப்ப ரியாலிட்டிய வந்து நீங்க ரியலா காட்டுறீங்க. நாங்க கேம்கள்ல விளையாடினதை நீங்க ரியலா காட்டிக்குள்ள அது இன்னும் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சும்மா ஒரு நாட்டை ஓகே அவர்கிட்ட அணுகுண்டி இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே வைப்போம். அதுக்கு நீங்க போடுற ஒரு முகவேஷம், அதுக்கு மேல தடவுற அந்த முலாம் வந்து மதம் என்ற ஒரு முலாம பூசித்தான் இன்றைக்கு நடந்தது இந்த சம்பவம், இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் இல்லையா? மதம் என்ற ஒரு முலாம். அங்க மதத்துல விரும்புற மதம் என்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. மதம் என்றது மனிதனை ஒழுங்குபடுத்த அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் மதம். நெறிப்படுத்த வலை இல்லையா? இல்லாட்டி கட்டுப்படுத்தலாது. இவ்வளவு ஒரு மக்கள் தொகையை யாராலையுமே கட்டுப்படுத்தலாது. இன்றைக்கு நீங்களே பாருங்க, உலக சட்டம் ஒவ்வொண்டி இருக்குது. அந்த சட்டத்தின்படி இப்படி பாடசாலைக்கு அடிக்க கூடாது, இது செய்யக்கூடாதுன்றது உலக சட்டம். ஆனா அதை மீறித்தானே உங்களோட திட்டம் இருக்குது. நிச்சயம் அப்படியான கூடுதலான ஆக்கள் அதுக்குள்ள ஆனா அந்த திட்டத்தையும் டக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு மத குரு வந்து சொல்லுவார், ஐயோ பாவம் செய்துட்டீங்க ரெண்ட உடனே இந்த திட்டம் இந்த சட்டம் எல்லாம் அந்த மதத்துக்குள்ள போய் அவன் ஒரு நல்ல நெறிக்கு வரத்தான் அதை கொடுக்குது. அப்ப நீங்க வந்து முலாம பூசி ஒருத்தரை அடிக்கிறது அது உங்களோட பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க அப்படி அடிச்சு காட்டிக்குள்ள அடுத்த தலைமுறைக்கு வந்து அது இது செய்யலாம், இப்படி செய்யப்பட்டது என்ற ஒரு வழிகாட்டிய காட்டி கொடுக்குறீங்க. அது ஒரு பிள்ளையான ஒரு விடயமா தான் இருக்கு. இந்த வன்முறைகள் வந்து தூண்டப்படக்கூடாது, அது தூண்டவே படக்கூடாதுன்றதுதான் இந்த இது. பட் அது ஒரு மனுஷன் இயல்பு வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படும். ஆமா, ஒரு வன்முறை என்றது வரைக்கும்
ஒரு மனிதன் வாழ்க்கை காலத்தையே முடிச்சு விடும். அது ஒரு கட்டாயம். பக்கம். அடுத்தது அடுத்த சந்ததி வாழ போகுதுன்னா அந்த அடுத்த சந்ததி வாழுறதுக்கான உறுதிப்பாடுகளே இல்லாம போடும். ஒரு இப்ப பெற்றோர் உதாரணத்துக்கு நாங்கள் இறந்துட்டாங்க. எங்கட புலம்பெயர் வாழ்க்கையே நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எங்கட நாட்டுல யுத்தம் வந்து எவ்வளவு கரைச்சல் பட்டு வேற நாடுகளுக்கு வந்து நாங்கள் எங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குது. இவ்வளவு காலம் எடுத்து நாங்க ஒரு இப்ப எங்கட தலைமுறைக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்கட கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதேதான் நீங்க மற்ற நாடுகளுக்கும் அது நடக்கும் இல்லையா? ஆமாம். நாங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயரவே எல்லாவற்றையுமே இழக்கிறோம். ஒரு நாட்டை வந்து ஒரு மண்ணில இருந்து எடுத்துக்கொண்டே அங்க அடுத்த மண்ணுக்கு வைக்க உடனடியாக அது வளராது. எத்தனையோ பட்டும் போடும். 1, 2 தான் வளரும். அதுபோலதான் நாங்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டு இங்கு வந்த நாங்கள் மாதிரியே எங்களுக்கு இருக்குது. அப்ப நாங்க இந்த நாடுகள்ல இருந்து நல்லவற்றை கற்று நல்ல மொழி அறிவு இந்த நாடுகளோட இணைஞ்சு வாழக்கூடிய நிலை, கல்வி அறிவு அத்தனையும் பெற்று அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில இருக்க இந்த வன்முறைகள் வந்து ஒவ்வொருத்தருடைய மனங்களிலுமே ஒரு வீணான ஒரு தேவையற்ற ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது என்றது உண்மை. ஏனென்றால் நாங்கள் யுத்தத்தால கொடிய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு நாங்கள் இருந்த காலம் அந்த நாங்கள் டெவலப் பண்ண கிட்டத்தட்ட இப்ப என்னையே எடுத்துக்கொள்ள நாங்கெல்லாம் டெவலப் பண்ண எடுத்துக்கொண்ட காலம் 30 வருடங்கள் இல்லையா? ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரோ என்னமோ ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ என்னண்டான ஒரு லோயரோ என்னமோ அந்த ஒரு காலம் அந்த பாதிக்கப்பட்டு வந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட காலம் எத்தனையோ வருடங்கள். அதுதான் நீங்க அந்த மண்ணுக்கும் ஒரு காலத்துலதான் நாங்கள் இந்த நாடுகள்ல ஒரு நேஷனாலிட்டி எடுத்தோ அல்ல இந்த நாடுகள்ல ஒரு கட்டுப்பாடு சட்டத்திட்டங்களோட நாங்கள் வாழ வேண்டிய தேவர்கள். இதுக்குள்ள அதைத்தான் நாங்கள் எப்படி சொல்றோம்டா இந்த உலக சண்டைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையை அது பாதிக்குது என்பது தெரியும். கட்டிடங்கள் சேதமாகிறது. ஒரு நாட்டில திருப்பி மீண்டும் அதை கட்டுறதுக்கு இவ்வளவு செலவாகிறது. செலவு அதை விட மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் செய்கிற ஆட்களுக்கு தடையாக இருக்கிறது. சூழல் மாசுபடுதல் இப்படி பல காரணங்களால இந்த உள்ளக அமைப்புகளே அதாவது வெளியக அமைப்பும் சரி உள்ளக அமைப்புகளே அந்த கட்டமைப்புகள் எல்லாமே உருக்குலைய வேண்டிய தேவை வருகிறது. இதனால ஒரு மனிதன் வாழ வேண்டிய மனிதன் கூட இறப்பின் விளிம்புக்கு செல்லும் போது பாக்க இது என்னடா வாழ்க்கை என்று எண்ண தோன்றுகிறது. அதெல்லாம் பெண்களுக்கு எல்லாம் தெரியுமல்லோ அந்த யுத்தங்கள் நடக்கல இவ்வளவு இழப்புகளை பார்த்து வந்த நாங்கள். எங்களுக்கு அந்த வலிகள் இருக்குது. இன்றைக்கு கையில போன் இருக்குது. ஆனா எங்களாலே ஒருத்தருக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க இல்லாத ஒரு கட்டத்துல எல்லாரும் தள்ளப்படுறோம். அது இப்ப நடந்து கொண்டிருக்கிற உக்ரைனா இருக்கட்டும், பலஸ்தீனா, இஸ்ரேலா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், என்னண்டாலும் எங்களுக்கு அந்த இதுகள் வேணா நான் சொல்றேன் நாடுகளை சொல்றேன். இப்படி நடக்கக்குள்ள பாக்குறோம். ஆனா இந்த சர்வதேசம் என்ன செய்யுது என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அடுத்த தலைமுறை இத பாக்குற ஒரு ஜெனரேஷன் என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை எடுப்பாங்கள் என்றதை நீங்க வழிகாட்டுற நீங்கள் வடிவா காட்டுறீங்கள் இல்ல. ஆமாம். அதனால அவர்களுக்கு எடுக்க முடியாம இருக்குது பிள்ளைகளுக்கு. இது ஏன் இருக்குது, இது என்னதுக்கு இப்படி நடக்குது, ஒரு தீர்க்கமான முடிவு அவர்களுக்கே எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலங்கள் உண்மையிலேயே அமைதியை பேண வேண்டிய தேவை இருக்கு. அதாவது ஏன் ஒரு எடுத்த உடனே ஒரு சில விடயங்களுக்கு வன்முறையில போவார். அது பேச்சுவார்த்தை, அதை விட அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். எதுக்கும் அதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்க வேணும். அந்த தீர்வை எட்டுறதுக்கு காலங்கள் செல்லலாம். 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அந்த பொறுமை, அதை காத்திருந்து அந்த பொறுமையோடு செயற்படைகளை வன்முறைகள் வெடிக்காது. நல்ல ஒரு அன்பான மனப்பான்மை இரு பக்கங்களிலுமே தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த வன்முறைகளை தவிர்த்து நாங்கள் நன்முறையில எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது நல்லது என்றதுதான். கட்டாயம். அதே மாதிரி ஒரு நல்ல உதாரணம் அந்த மகாபாரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கிருஷ்ண பகவான் கேட்ட போது ஒரு ஊசி துளையும் இடம் கூட பாண்டவருக்கு தரமாட்டேன் என்று சொன்னதின் பிற்பாடுதான் அந்த ஒரு யுத்தம் நடைபெற்றது. ஆனா அது இவ்வளவு கொடூரமான யுத்தம் இல்ல, ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிக்கு வந்து வச்சு நடக்கிற மாதிரி நடந்தது. இது நீங்க என்ன செய்றீங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறீங்க, நடக்க போற இடத்துலயே குண்டையும் போடுறீங்க. அப்ப அது ஒரு கொடூரமான ஒரு இருக்கிறது. அதை விட கண்டம் விட்டு கண்டம். இது இப்ப என்னன்னா நான் வல்லவனா நீ வல்லவனா, வல்லரசு என்ற போராட்டத்தை விட நானே வல்லவன் என்ற பேர் வரலாற்றில இருக்கணும், கடைசி வரையும் இருக்காது. இதெல்லாம் ஒரு கருப்பு புள்ளிகளாக பதியப்படும். எங்கள் அடுத்த ஜெனரேஷன் அதைத்தான் செய்யும். உங்களுக்கு கருத்த புள்ளிகளில் பதியப்படுவார்களே தவிர வெள்ளைத்தாள்களில் பதிய மாட்டார்கள்.
அதுதான் அந்த அதாவது வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய முயற்சிக்குத்தான் வெற்றி. அந்த கட்டாயம். வெற்றியை நீதி நியாயமான ஒரு முறையில நாங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எல்லோருடைய கடமை. அதனால நீயே போட்டி நானா போட்டி என்ற இதுகளுக்கிடையே நாங்கள் அந்த போட்டி என்று வரும்போதுதான் அந்த ஈட்டிகளை அகக்குத்துது பல பேற்ற மனசு. ஆகவேதான் நாங்கள் போட்டி என்று இல்லாமல் இயல்பு வாழ்க்கையே ஒரு மனிதனுக்கு தீமைகள் செய்யாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு செல்ல வேணும் என்றால் எல்லோரும் அன்போட ஒரு இன்முகம் காட்டி பிரச்சனைகளை ஏதோ ஒரு காரணத்தினால தீர்க்கக்கூடிய முறையில இந்த அணுகுமுறை ஒவ்வொரு ஒரு குடும்பத்துல தெரிய நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா வன்முறையும் வருது. ஒரு அணுகுமுறை சரியில்லாட்டித்தான் சண்டைகள் வருது. எப்பவும் பிரச்சனைகள் வரும். நீர்க்குமிழி இல்லாத வாழ்க்கை ஒரு அந்த நீர்க்குமிழி போல உடைஞ்சு போகணும். அதாவது போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லா குடும்பங்களிலுமே போராட்டம் வரும். அதுபோல நாடுகளிடையும் போராட்டங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த போராட்டங்களை நாங்கள் அந்தந்த நாடுகள் அந்தந்த இதை சார்ந்தவர்கள் பிரச்சனையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமே ஒழிய வன்முறைகள் என்றும் ஒரு தீர்வுகளை தராது. எங்களை முடிவை சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய போகிறோம். என்னுடன் இணைந்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்த பத்மலோஜனிக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.